அதேமாதிரி இப்போ இந்த இன்ஸ்டா எஃபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் அக்கௌண்ட்டு ஒன்று கிரியேட் ஆகும் இல்லையா? இப்போ நம்ம ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்போம் ஒரிஜினலாக, ஆனால் நமக்கே தெரியாமல் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதில் இருக்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்டுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணி ஒரு அமௌண்ட்டு கேட்டு இது பண்ணுறது, இந்த மாதிரியான கேஸ்லாம் வந்து எப்படி அது ஹேண்டில் பண்ணுவீங்க? சமீபத்தில் வந்து இது விஷயமா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க, சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தரோட அக்கௌண்ட்டையே வந்து ஃபேக்காக க்ரியேட் பண்ணி அது மூலிமா வந்து பணம் கேட்டு அதுக்கும் பணம் எல்லாருமே ஒரு ஒரு அரசாங்க அதிகாரி அப்படி வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படின்னும் போது உடனே பணம் கொடுப்பாங்க. யாருமே வந்து இவங்களுக்கு வந்து அர்ஜென்ட்டில் கேட்குறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அந்தமாரி கொடுத்து ஏமாந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கான எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவங்களாம் பார்த்தீங்கன்னா கேட்குறவங்க எல்லாருமே வந்து இந்த ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணால் நார்த் சைடு, அதனால் வந்து ட்ரேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவங்க அமௌண்ட்டை வந்து நம்ம ரெக்கவரி பண்ணி கொடுக்குறது போலீஸால். ஸோ அதனால் வந்து யார் காசு கேட்டாலுமே சரி, ஃபேக் அக்கௌண்ட் யாருது, அவங்க தான் கேட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒரு கால் பண்ணியோ கேட்டுட்டு எதாக இருந்தாலும் ஃபர்தராக மூவ் பண்ணுறது நல்லது.